பொங்கல் அப்படின்னாலே நம்ம பச்சரிசி பாசிப்பருப்பு அப்படி போட்டு செய்வோம். இன்னைக்கு அந்த மாதிரி செய்யாம ஒரு ஹெல்த் கான்சியஸ், அதாவது இப்போ எல்லாருக்குமே வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. பாருங்க, கியூனோவா அப்படின்னு இருக்கு இல்லையா, சீமை திணை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கியூனோவா வச்சுட்டு தான் நம்ம வந்து பொங்கல் செய்ய போறோம். நீங்க நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கம்பெனில போட்டிருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாம். கியூனோவா பொங்கல் எப்படி செய்யலாம், ரொம்ப நல்ல டேஸ்டா செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். 3/4 டம்ளர் அளவுக்கு கியூனோவாவும் 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பும் அதை மட்டும் எடுத்தீங்கன்னா போதும். தனித்தனியா 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். சூப்பரா இருக்கும் பொங்கல். பாருங்க, கியூனோவா ஊற வச்சு வச்சிருக்கேன். ஊற வச்ச தண்ணியை கீழே ஊத்திட்டேன். இந்த மாதிரிதான் இருக்கும் பாக்குறதுக்கே. வந்து பாத்தீங்கன்னா குதிரைவாளி சாமை எல்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. அதை நான் ஊற வச்ச 2வது தண்ணி இது, அதனால இதை வந்து எடுத்துக்கலாம். பாருங்க, 3/4 டம்ளர் அளவுக்கு ஊற வச்சது தண்ணியை வடிச்சிட்டு இதை போட்டுக்கலாம். பாருங்க, பாசிப்பருப்புன்னு என்ன பண்ணியிருக்கேன், 1/4 டம்ளர் அளவுக்கு எடுத்து ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சதுனால உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ வந்து என்ன பண்ணுவோம், நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். பாருங்க, இது வந்து நமக்கு 5 விசில் வந்துட்டு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வைக்கலாம். எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு இருக்குல்லையே, இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடணும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து இந்த பொங்கலுக்கு நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். இதை தாளிக்கிற நேரம் வரைக்கும் இதை அப்படியே ஹை ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் வைக்கணும். பாருங்க, நெய் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ நீங்க ஊற்றிக்கோங்க. நான் வந்து இந்த கரண்டியில 2 கரண்டி அளவுக்கு ஊத்துறேன். இதுல வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு லேசா தட்டி இருக்கேன், அதையும் சேர்த்துருங்க. ஜீரகம் 3/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க, இதையும் போட்டுடலாம். இதுலயே முந்திரி பருப்பு ஒரு 20 முந்திரி பருப்பை 2 கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்கு இஞ்சியை வந்து நல்ல பொடியா இந்த மாதிரி துருவிக்குங்க. இதுலயே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இதுல வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்க கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை போட்டுடலாம். போட்டு நல்லா ஒரு வதக்கிடுங்க. பாருங்க, முந்திரி பருப்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இந்த சைடு பொங்கல் பாருங்க நல்லா கெட்டி ஆயிடுச்சு. பாருங்க, இப்ப தாளிச்சு வச்சிருக்க முந்திரி பருப்பு, மிளகு, ஜீரகம் எல்லாமே எடுத்து இதில் போட்டுடலாம். போட்டு இன்னும் 1 நிமிஷம், ஏன்னா இந்த முந்திரி பருப்போட டேஸ்ட், அதுக்கப்புறம் வந்து மிளகு ஜீரகம் இதோட டேஸ்ட் வந்து இந்த பொங்கல் அப்படியே பிடிக்கணும். அதனால இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்க, சூப்பரா பொங்கல் வந்து நல்லா ஜம்முன்னு நல்லா கெட்டியா ஆயிடுச்சு. வாங்க இப்ப எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இது ஆறினோன்னு இன்னும் கெட்டியாகும். அதனால இந்த பக்குவத்துக்கே நீங்க வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இந்த முளைக்கட்டி வச்சோம்னா, இந்த பயர் வகைகள்லாம் முளைக்கட்டி வச்சோம்னா எப்படி முளைப்பு இருக்குமோ அதே மாதிரி முளைப்பு இதுலயும் இருக்கும். பாருங்க, இது கியூனோவாவா முளைக்கட்டி வச்சதெல்லாம் கிடையாது, கியூனோவாவே இப்படிதான் இருக்கும். பாருங்க, சூப்பரா. இப்ப நான் செஞ்ச உடனே உங்களுக்கு எடுத்து பரிமாறுறேன். அதனால கொஞ்சம் வந்து கொல கொலன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஆனா நீங்க அப்புறமா எடுத்து வச்சு பரிமாறுனீங்கன்னா அருமையா கியூனோவா பொங்கல் சூப்பரா இருக்கும். பாருங்க, இதுக்கு நல்ல ஒரு கெட்டி சட்னியும் சாம்பாரும் வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். சாதாரண பொங்கல் நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தளதளன்னு இருக்கோ அதே மாதிரி சூப்பரா நல்லா இருக்கும். கரண்டியில ஒட்டாமையும் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.